நம்ம எல்லாருமே படம் பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சரி ஓகே, காசு இருக்கிறவன் ஓடிடியில் போய் பார்ப்பான், இல்லாதவன் என்ன பண்ணுவான்னு இந்த உலகத்துக்கே தெரியும். இப்போ நம்ம வந்து டெலிகிராமில் ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறோம். அடக்க பிறக்க கூகுள்லாம் தேடி லிங்க் கண்டுபிடிச்சு உள்ளே போய் ஃபைலை செலக்ட் பண்ணி டவுன்லோடு கிளிக் பண்ணியாச்சு. அது டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வேணா எங்கே தெரியுமா வரும்? அந்த 99% தான் வேணையே வரும். என்ன வரும் தெரியுமா? ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு, என்னத்தையாவது அழி படத்தை ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப் சொல்லும். சரின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டாதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு எல்லாம் அடிச்சு தள்ளி ஒதுக்கிட்டு மறுபடியும் டவுன்லோட் கிளிக் பண்ணா முதல்ல இருந்து டவுன்லோட் ஆகும். எனக்கெல்லாம் பொறுமையே கிடையாது. உங்களுக்கு பொறுமை இருக்கா? நீங்க பண்ணுவீங்களா? நான்லாம் பண்ண மாட்டேன்டா சாமி. எனக்கெல்லாம் எல்லாமே இன்ஸ்டன்டா நடக்கும். எனக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது டவுன்லோட் ஆகிற வரைக்கும்? சரின்னு சொல்லிட்டு ஒரு 32 GB 64 GB மெமரி கார்டு வாங்கி போட்டு மறுபடியும் டவுன்லோட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாலுமே டக்குன்னு அந்த 10 நாள் கூட அந்த 64 GB வந்து ஃபுல் ஆயிடுது. நான் ஸ்டோரேஜுக்கு நான் எங்க தான் போறது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிற டைம்ல தான் தலைவன் ஜார்ஜ் சர்ச் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. என்னடா இவன் டிஎன்ஏல எடுத்து காமிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பயாலஜி சேனலா என்ன ஏதாச்சும் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? தப்பாலாம் எங்கேயும் போல, நம்ம ப்ரோட்டோடைப் சேனலில் தான் நீங்கள் இருக்கீங்க. இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்துட்டு ஒரு கதை மாதிரி நான் சொல்கிறேன். பாஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் எங்கே இருக்குன்னா யூஎஸ்ல இருக்குது. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் ஸ்கூல் ஆஃப் பயாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ். அங்கே தான் நம்ம தலைவன் ஜார்ஜ் சர்ச் படிக்கிறாப்புல. நமக்கு எப்படி வந்துட்டு டெலிகிராமில் படம் ஏற்றுறப்ப என்ன பிரச்சனை வந்துச்சோ அதே மாதிரி பிரச்சனை அவருக்கு வேறு எதுலையாச்சும் வந்திருக்கலாம். ஸ்டோரேஜ் கரெக்டாக இருக்கு, ஏதோ ஒன்று ஆயிருக்கலாம். அப்படிங்கிறப்போ ஆப்வியஸாக அவர் வந்துட்டு ஒரு பயாலஜிஸ்ட். அவர் யோசிச்சிருப்பார்ல கண்டிப்பாக டைனோசரோட டிஎன்ஏ இப்போ கிடைச்சா கூட நம்ம அந்த டைனோசரே க்ளோன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவு அவருக்கு இருக்குல்ல. சோ அவன் இனி மேட்ச் பண்ணிருப்பாரு நான் நினைக்கிறேன். எப்படி வந்துட்டு ஒரு டைனோசரோட டிஎன்ஏவோட டேட்டா இவ்வளோ நாள் ஆகியும் வந்துட்டு அழியாம இருக்கோ, அதே மாதிரி நம்ம டேட்டாவை தூக்கி டிஎன்ஏல போட்டா எத்தனை வருஷம் நாள் அழியாதுல்ல, எப்ப வேணாலும் எடுத்து பார்க்கலாம்ல. கரெக்ட்ங்கிற வார்த்தைக்கு இங்க இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இந்த டிஎன்ஏ ஸ்டோரேஜ் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சிருக்காரோ என்னவோ. சரி, இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த டிஎன்ஏல எப்படி அந்த டேட்டாவை புகுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ சொல்றேன். அதுக்கு முன்னாடி டேட்டாஸ்ல டிஜிட்டலா நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இது உங்களுக்கு தெரியணும்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வந்துட்டு வாட் இஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுல வந்துட்டு டேட்டாஸ்ல எப்படி கையாளுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதில் நம்ம சொல்லியிருப்போம். அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா போய் பாருங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சுருக்கமாக சொல்லிடுறேன். டிஜிட்டலாக டேட்டா வந்துட்டு 0s and 1s வச்சு மட்டும் தான் வந்துட்டு ஹேண்டில் பண்றாங்க. நம்ம டேட்டா எல்லாமே ஆடியோ ஃபைலாக இருக்கட்டும், வீடியோ ஃபைலாக இருக்கட்டும், எந்த ஃபைலாக இருக்கட்டும், அது வந்து 0s and 1s தான் போய் டிஜிட்டலாக சேவ் ஆகுது. என்னடா இவன் டிஎன்ஏல எங்கடா 0s and 1s வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் யோசிக்கலாம். என் காதுல கேட்டுருச்சு. டிஎன்ஏக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோட்ஸ் இருக்கு. என்னன்னா ATCG அப்படின்னு சொல்லிட்டு இந்த ATCG வச்சு தான் நம்மளோட டிஜிட்டல் டேட்டாவை டிஎன்ஏக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகேவா? எப்படின்னா இப்போ வந்து 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 10ஓட பைனரி வேல்யூ வந்துட்டு 001010 அப்படின்னு சொல்லிட்டு அதோட பைனரி வேல்யூ இருக்குதுன்னு வைங்க. இந்த பைனரி வேல்யூவை நம்ம வந்துட்டு ரெண்டா பிரிக்கிறோம், பேரா பிரிக்கிறோம். 001010 அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். அந்த 00க்கு A அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேருக்கு வந்துட்டு இந்த ATCG அசைன் பண்ணிட்டு இந்த ATCG தூக்கி நம்ம வந்துட்டு அந்த டிஎன்ஏல போட்டுறோம். இந்த விஷயத்துல டிஎன்ஏனா நம்மளோட ரியல் டிஎன்ஏ கிடையாது. நம்ம ரியல் டிஎன்ஏவை ரெஃபரன்ஸ் எடுத்து ஒரு சிந்தட்டிக் டிஎன்ஏ வந்துட்டு ஆர்டிஃபிஷியலா லேபுக்குள்ள கிரியேட் பண்ணுவாங்க. அந்த டிஎன்ஏல டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு மட்டும் தான் இப்போதைக்கு பர்மிஷன் இருக்கு. அப்புறம் அதுதான் வந்துட்டு லீகலும் கூட. இந்த டிஎன்ஏல டேட்டா ஸ்டோர் பண்ற விஷயத்துல ஹைலைட்டான பாயிண்ட் என்ன தெரியுமா? நீங்க அதுல வந்துட்டு இந்த மாதிரி 5 GB 10 GB 1 TB 2 TBக்குலாம் சில்லற டிபிக்குலாம் நீங்க வந்துட்டு அடிச்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அதுல நீங்க வந்துட்டு 6 கோடி GB வரைக்கும் உங்களால டேட்டா வந்து ஸ்டோர் பண்ண முடியும். 6 கோடி GB வரைக்கும் நம்ம யாருமே யூஸ் பண்ண போறதில்ல. மிஞ்சி போனா 1 TB யூஸ் பண்ணுவோம். இல்லனா அது மிஞ்சி போனாலும் ஒரு 10 TB கூட வச்சுக்கலாம். 10 TB கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். 10 TBனா 10000 GB ஆச்சா? 10000 GB நம்ம யூஸ் பண்ணுவோம். 6 கோடி GB அளவுக்குலாம் யாருக்கும் யூஸ் பண்றதுக்கு எந்த டேட்டா இல்ல. அப்படி ஏதாச்சும் எனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அது மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரி, ஓகே. இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு சிம்பிளா சொல்லணும்னா நம்மளோட டிஜிட்டல் டேட்டாவை, அதாவது 0s and 1s டிஎன்ஏ கோட்ஸ் ATCGல மாத்தி அதுக்கப்புறம் அதை வந்துட்டு நம்ம டிஎன்ஏல ஸ்டோர் பண்றோம். இவ்வளவுதான் மேட்ரு. ஓகேங்களா? இதுல இன்னும் ஒரு அட்ராக்டிவ் மேட்ரு என்னன்னா, இத்தனோண்டு டிராப்ல இருக்கிற டிஎன்ஏல நம்மளால 6 கோடி GB டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும். கேட்டோன்னே உங்களுக்கு அப்படியே அப்படி இருக்குமே உங்களுக்கு. இப்போ நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. இது எங்க கிடைக்கும், எங்க வாங்கலாம் தான் நீங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. சொல்றேன், இந்த வீடியோட கடைசியில் சொல்றேன், முழுசா பாருங்க. எல்லாம் உங்களுக்கு என்ன விஷயம்னு சொல்லிட்டு தெரிய வரும். அதுக்கு முன்னாடி இது என்ன ப்ராசஸ் சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குவோம். ஓகேவா? அதான் சரி, ஓகே. இந்த ATCG மாத்துறாங்க. இது எங்க மாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? லேப்ல தான். இது ஃபுல்
அண்ட் ஃபுல் வந்துட்டு லேபில் மட்டும்தான் இது நடக்கும். லேபில் மட்டும்தான் இதை நம்ம வந்து பண்ணவே முடியும். அதுக்கு வந்து நல்ல ட்ரெயின்டான சயின்டிஸ்ட்லாம் தேவைப்படும். எப்படின்னா டிஎன்ஏலாம் வச்சு நிறைய ப்ராஜெக்ட்ஸில் பண்ணியிருக்கிற ஒரு சயின்டிஸ்ட், நல்ல ட்ரெயின்டான சயின்டிஸ்ட், நல்ல ஸ்கில்டான சயின்டிஸ்ட் தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ப்ராஜெக்ட், ரொம்ப மைன்யூட்டாக நடக்கிற மைக்ரோஸ்கோபிக் லெவலில் நடக்கிற ஒரு ப்ராஜெக்ட். ஸோ அந்த அளவுக்கு ட்ரெயின்டு சயின்டிஸ்ட் கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ இந்த சிந்தட்டிக் டிஎன்ஏ வந்துட்டு எப்படி கிடைக்கும்னா, நம்ம சேனல்ல ஐடி ஃபீல்ட்ல கரியர் செட் பண்றதுக்கான எல்லா டுட்டோரியல்ஸும் வரப்போகுது. அப்ப இதெல்லாம் பார்த்து படிக்கிறப்போ எப்படி உங்களுக்கு டவுட்ஸ் வரும், இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு ஃப்ரீ 1 month சப்போர்ட் நம்ம சேனல்ல ப்ரொவைட் பண்றோம். அது வேணும்னா நம்ம brototype.com அப்படிங்கிற வெப்சைட்ல போய் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு டெலிகிராம் குரூப்புக்கு ரீடைரக்ட் ஆவீங்க. அந்த டெலிகிராம் குரூப்ல நீங்க எப்படி வேணாலும் தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ சாட் பண்ணியோ ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியோ நீங்க உங்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன்ல வீட்டில் உட்காந்து படிக்கிறப்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதவங்களுக்கு இங்க வந்து நம்ம டீம் கூட நம்ம ஹப்ல உட்காந்து ஒர்க் அவுட் பண்ற Brocamp ஒரு ப்ரோக்ராமும் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வெப்சைட் விசிட் பண்ணுங்க. நீங்க எந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்களா இருந்தாலும் ஐடி ஃபீல்ட்ல கரியர் பில்ட் பண்ணணும்னா நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நம்பர்லயும் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த சிந்தட்டிக் டிஎன்ஏ வந்துட்டு எப்படி கிடைக்கும்னா, நீங்க கண்டிப்பா இதுக்கெல்லாம் வந்துட்டு காசு செலவு பண்ணி தான் ஆகணும். இந்த சிந்தட்டிக் டிஎன்ஏ மட்டும் உருவாக்குறதுக்கு ஒரு $1000 கண்டிப்பா செலவாயிடும். ஓகேங்களா, டாலர்ஸ்ல சொல்றேன். நீங்க வந்துட்டு இந்தியன் கரன்சில கால்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த சிந்தட்டிக் டிஎன்ஏ உருவாக்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு $1000 கண்டிப்பாக செலவாகும். அதுக்கப்புறம் வந்துட்டு டேட்டா டிரான்ஸ்ஃபருக்கு ஒரு $400. அதுக்கப்புறம் வந்துட்டு சயின்டிஸ்ட்டுக்கு ஃபீ, அதாவது ஒர்க் பண்ணுறாருல அவங்களுக்கு ஃபீ வந்துட்டு ஒரு $400, கிட்டத்தட்ட ஒரு $2000 நீங்கள் வந்து செலவு பண்ணணும். எதுக்குன்னா நீங்கள் வந்து டேட்டா ஏற்றுறதுக்கு மட்டுமே. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டேட்டா, அதாவது சிந்தட்டிக் டிஎன்ஏ வந்துட்டு ஒரு நாள் நம்ம வந்து கிரியேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் இருக்குல்ல, அது மட்டுமே உங்களுக்கு வந்துட்டு 1 வருஷம் நடக்கும். அப்போ இந்த டிஎன்ஏல டேட்டா ஸ்டோர் பண்ணுற இந்த டெக்னாலஜி வந்துட்டு யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, நல்ல கிரிப்டோலாம் வந்துட்டு நல்லா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கிரிப்டோவில் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் வச்சிருக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் கான்ஃபிடென்ஷியல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு பயங்கர சேஃப் அண்ட் செக்யூராக சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க எல்லாருமே இப்போவுமே வந்துட்டு அந்த இவ்வளோ காசெல்லாம் செலவு பண்ணி அந்த டிஎன்ஏ ஸ்டோரேஜ் சிஸ்டத்தை அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ நான் வந்துட்டு ஏற்றுறது மட்டும் தான் சொன்னேன், இறக்கிறத பற்றி நான் சொல்லலை. இப்போ சொல்கிறேன், இறக்கிறதுக்குமே வந்துட்டு அதே டைம் பீரியட் ஆகும். என்னன்னா உங்களோட டிஎன்ஏ கோட்ஸ் எல்லாத்தையுமே டிஜிட்டல் கோட்ஸை கன்வெர்ட் பண்ணி அப்புறம் அதையே வந்துட்டு ஒரு எலக்ட்ரானிக் ஸ்டோரேஜ் மீடியத்தில் மாற்றி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அது ரிவர்சல் ப்ராசஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஒரு $400 $500 ஆகலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்கிறது. அதுக்கப்புறம் ஒன்ஸ் எடுத்தாச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். அந்த டிஎன்ஏ வந்துட்டு நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். வேணுங்கிறப்ப மறுபடியும் லேபில் கொடுத்து மறுபடியும் டேட்டாவை ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம். ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் நீங்கள் வந்துட்டு காசு செலவு பண்ணுற மாதிரி வரும். இது மட்டும் மைண்டில் ஏற்றிக்கோங்க. சரி, ஓகே. நீங்கள் எல்லாரும் வந்துட்டு விஷயத்துக்கு வாடா அப்படின்னு தானே சொல்கிறீங்க, எங்கே கிடைக்கும் தானே நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. அப்வியஸாக இது வந்துட்டு ஃபியூச்சரில் தான் கிடைக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 1-2 பேர் வந்துட்டு இவ்வளோ காசு செலவு பண்ணி அவங்களோட கான்ஃபிடென்ஷியல் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் கிரிப்டோ வாலெட்டோட பாஸ்வேர்டு, இது எல்லாத்தையுமே வந்துட்டு அதில் மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். மேபி ஃபியூச்சரில் இது வந்துட்டு லார்ஜ் ஸ்கேலாக எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா மேபி இதோட விலையை கம்மி ஆகலாம். நானும் கூட வாங்கலாம், நீங்களும் கூட வாங்கலாம். என்ன படம் இருக்கோ எல்லா படமும் ஏற்றலாம், என்ன படம் வேணாலும் ஏற்றிக்கலாம், என்ன இப்படி வேணாலும் பார்த்துக்கலாம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்லாம் ஒரு ரூம் சைஸ்க்கு இத்தா சோடு இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் சுருக்கி 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 இந்த சைஸ்க்கு வந்திருக்கு. இப்போ அதே மாதிரி தான் இப்போ டிஎன்ஏலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா விலை கம்மியாக எல்லாரும் யூஸ் பண்ணுவா. இன்னும் இதெல்லாம் எப்படியெல்லாம் வரலாம் தெரியுங்களா? இருங்க இப்போ காமிக்கிறேன். இந்த ஐடி கார்டு இருக்குது. இந்த ஐடி கார்டு பின்னாடி வந்துட்டு ஒரு பயாலஜிக்கல் என்சைமோ எலமெண்ட்டோ ஏதோ ஒன்று ஒட்டிட்டு அதில் டிஎன்ஏவை பேஸ்ட் பண்ணிவிட்டு எங்கேயாச்சும் ஒரு ஆக்சஸ் வேணும். இப்போ பேமெண்ட்டே பண்ணணும்னு நினச்சோன்னா நம்ம கார்டு டீட்டெயில்ஸ்லாம் இதில் சேவ் பண்ணிவிட்டு அப்போ பே பண்ணுமா, அப்படி வச்சா போதும், பேமெண்ட் போயிடும். அந்த மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் ஹாலிவுட் படத்தில் பார்த்துருப்போம். இது ஃபியூச்சரில் வரக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிஎன்ஏல தான் வந்துட்டு டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிட்டானே ஒருத்தன். அப்புறம் இதெல்லாம் வரக்கு என்ன சர்வசாதாரண அதுலேருந்து டெவலப் ஆகி இங்கே கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. அப்புறம் என்ன எல்லாமே டிஎன்ஏ மயமாக ஆயிரும். ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு நான் சொல்லலை, ஃபியூச்சரில் ஆகலாம். நம்மளும் கூட டிஎன்ஏக்கு அடாப்ட் ஆகலாம், சொல்ல முடியாது, எப்படி வேணாலும் நடக்கலாம். ஸோ வந்துட்டு இது என்னடா இவன் அப்படின்ட்டுலாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இது வந்துட்டு ஒரு புதிய டெக்கு, அது தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு சந்தோஷத்துல இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். பாய்.